ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன டீட்டெயில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னா அவங்க கூட புளிச்சக்கீரை எப்படி கடையிறதுன்னு ஷேர் பண்ணுறேங்க. புளிச்சக்கீரை வந்து வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கீரை வாங்கிட்டு வந்து நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுட்டுங்க, அதில் வந்துட்டு ஒரு சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. கீரை வந்து நல்லா வெந்துடும் இந்த தண்ணியில். வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இதை வந்து வடித்து அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும். ஏன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அந்த தண்ணி வடிச்சிருவாங்க, அதில் வந்து புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியில். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ கீரை போட்டாலும் கீரை மட்டும் எப்போவுமே சுருங்கிக்குங்க. போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கீரை எல்லாம் வந்து நல்லா தண்ணியில் இதாகிருச்சு, வெந்துருச்சு. கீரை முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த வடித்த தண்ணியை வந்து தயவுசெய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில் பூஜை விளக்கு இருக்குல்லங்க, அந்த பூஜை விளக்கை வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சு கழுவுனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு விம் லிக்யூட் இல்லை நீங்கள் என்ன பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கனாவே இந்த விளக்கு பளபளன்னு வந்துடுங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு 2 தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 4-5 பூண்டு, கொஞ்சோண்டு வெந்தயங்க. இதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் 4 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணுங்க. புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இருந்தால் நீங்கள் கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. என்கிட்ட கடலப்பருப்பு இல்லை, க்ராசரிலாம் கொஞ்சம் தீர்ற ஸ்டேஜில் இருக்குது. இனி தான் வந்து வாங்கணும், மந்த் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கடலப்பருப்பு இல்லாதனால கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட தேவையில்லைங்க. வெந்தயம் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம். அதனால சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வரமிளகா வந்து 4 மிளகா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம். அதனால் இதுக்கு வரமிளகா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் பத்தாதுன்னு மறுபடியும் வரமிளகா ஒரு 4 மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வெங்காயம் வதங்குற அளவு வதக்கிக்கணுங்க. கீரை குழம்புக்கு உப்பு போடக்கூடாதுன்னு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அது வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஆட் பண்ணி செய்கிற கீரை. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம், பச்சையாக இருக்கணும்னு. இது ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு வடிச்சிடறோம். ஸோ அதனால் இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆகும், நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சி ஜாரில் கொத்தமல்லி அண்ட் வெந்தயம் அண்டு பூண்டு இதை அரைச்ச வரமிளகா அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளியும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. இதை வந்து நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணால் புளிச்சக்கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சின்ன கத்திரிக்காய், பெருசாக இருந்தால் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். செடியில் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு, கொஞ்சம் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போது சீசன் முடிஞ்சிருச்சு. 4 குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் இருந்தது, பிஞ்சு கத்திரிக்காய். அதில் இல்லை கொஞ்சம் சொத்தை இருந்தது, இவ்வளோ தான் மீதி இருந்தது. அது சரி, அதை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கேன். இது அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணியாச்சுங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்க கீரை, அந்த தண்ணியில் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கீரையை வந்து இந்த சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஆட் பண்ண முடியல, சரி அதனால் மொபைலை கீழே வச்சுட்டு மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு புளிங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுட்டு கீரைக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரைக்கு தேவையான தண்ணி எந்தளவுக்கு நமக்கு கீரை குவான்டிட்டி நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டுங்க. இது பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கீரை வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்ம பருப்பு மத்தி யூஸ் பண்ணி கடைஞ்சால் நம்ம புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி